தமிழின் நம்பகமான உலக அரசியல் ஆய்வு. நண்பர்களே, மத்திய கிழக்கில் இன்னொரு பெரிய அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகியிருக்கலாம். ஒரு பக்கம் ஈரானுடன் பதற்றம், மற்றொரு பக்கம் அமெரிக்கா. இப்போது உலகையே ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு முக்கியமான அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஒப்பந்தம் வெறும் மின்சாரம் தயாரிப்பதற்காக மட்டுமா, அல்லது எதிர்காலத்தில் மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு மூலோபாய நகர்வா? இந்த ஒப்பந்தம் ஏன் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது? இதன் பின்னணியில் அமெரிக்கா, சவுதி, ஈரான், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளின் போட்டி என்ன? வாங்க, முழு விஷயத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். அமெரிக்கா சவுதி புதிய ஒப்பந்தம். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு முக்கிய உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் முக்கிய நோக்கம் சவுதி அரேபியாவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான அணுமின் நிலையங்களை உருவாக்க உதவுவது. இந்த திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் நேரடியாக பங்கேற்கவும் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அணுமின் நிலையங்கள், அணுசக்தி தொழில்நுட்பம், அணு எரிபொருள் தயாரிப்பு, இவை அனைத்திலும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான வணிக வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் சர்ச்சை எங்கே? இந்த ஒப்பந்தத்தின் முழு விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களின்படி எதிர்காலத்தில் சவுதி அரேபியா தனது நாட்டிலேயே யுரேனியத்தை செறிவூட்ட அனுமதி பெறலாம் என்று கூறப்படுகிறது. இங்குதான் உலக நாடுகள் கவலைப்படுகின்றன. ஏனெனில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு பக்கம் அணுமின் நிலையங்களுக்கு எரிபொருளாக பயன்படும், அதே நேரத்தில் அதையே அணு ஆயுதங்களை உருவாக்கவும் பயன்படுத்த முடியும். அதனால் இந்த ஒப்பந்தம் வெறும் மின்சாரம் திட்டம் மட்டுமல்ல, பாதுகாப்பு மற்றும் புவிசார் அரசியலோடும் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா என்ன சொல்கிறது? அமெரிக்க எரிசக்தி துறை இந்த ஒப்பந்தம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரநிலைகளுடன் செயல்படுத்தப்படும் என்று கூறுகிறது. அணு பாதுகாப்பு, அணு ஆயுத பரவலை தடுக்கும் விதிமுறைகள், சர்வதேச கண்காணிப்பு, இவை அனைத்தும் கடுமையாக பின்பற்றப்படும் என அமெரிக்கா உறுதியளிக்கிறது. மேலும் இந்த ஒப்பந்தத்துடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எரிசக்தி மட்டுமல்ல, இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பும் மேலும் வலுப்பெறக்கூடும். ஏன் இப்போது இந்த ஒப்பந்தம்? இந்த அறிவிப்பு வெளியான நேரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்கள் உள்ளன. அந்த தளங்கள் முன்பும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் ஏமனில் உள்ள ஹூதி இயக்கம் சவுதிக்கு எதிராக கடல் மாசி முற்றுகையை அறிவித்த சில நாட்களிலேயே இந்த ஒப்பந்தம் வெளியாகியுள்ளது. அதனால் இது வெறும் பொருளாதார ஒப்பந்தம் மட்டுமல்ல, மூலோபாய பாதுகாப்பு நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ஏன் கவலைப்படுகிறது? மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய கூட்டாளி இஸ்ரேல். அந்த நாட்டின் முன்னாள் அணுசக்தி அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். அவர்களின் கருத்து, இன்று மின்சாரத்திற்காக உருவாக்கப்படும் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஆயுத திட்டமாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. ஆனால் மற்ற சில நிபுணர்கள் வேறொரு கருத்தை கூறுகின்றனர். அணு ஆயுதம் உருவாக்குவது மிக நீண்ட கால செயல்முறை. பல ஆண்டுகள், சில நேரங்களில் பல தசாப்தங்கள் கூட ஆகலாம். மேலும் சர்வதேச கண்காணிப்பும் மிகவும் கடுமையாக இருக்கும். அமெரிக்காவிலேயே எதிர்ப்பு. இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்காவிலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி அரேபியாவுக்கு இத்தகைய தொழில்நுட்பத்தை வழங்குவது எதிர்காலத்தில் ஆபத்தாக மாறலாம் என்று எச்சரிக்கின்றனர். ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அணு ஆயுத பரவலுக்கு வழிவகுக்கும் எந்த ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா செய்யாது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் ரூபியோ முன்பு செனட்டராக இருந்தபோது எடுத்த நிலைப்பாட்டையும் இப்போது அவர் கூறும் கருத்தையும் ஒப்பிட்டு விமர்சித்து வருகின்றனர். சீனாவும் ரஷ்யாவும் பின்னணியில் உள்ளனவா? இந்த ஒப்பந்தத்தின் பின்னால் இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கலாம். சில தகவல்களின்படி சவுதி அரேபியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வாய்ப்பை அமெரிக்கா இழக்க விரும்பவில்லை. அதனால் சவுதியை தனது கூட்டணிக்குள் வலுவாக வைத்திருக்க இந்த ஒப்பந்தம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கலாம் என பல ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கின் எதிர்காலம் என்ன? இந்த ஒப்பந்தம் உடனடியாக அணு ஆயுதங்களை உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தாது. ஆனால் இது மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை மெதுவாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்கலாம். ஏனெனில் ஒரு நாட்டுக்கு அணு எரிபொருள் தயாரிக்கும் திறன் கிடைத்தவுடன் அதன் மூலோபாய முக்கியத்துவம் பல மடங்கு அதிகரிக்கும். ஈரானின் நிழல். இந்த விவகாரத்தின் மையத்தில் இன்னும் ஈரான் தான் இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. ஆனால் அந்த குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்நிலையில்
2018ஆம் ஆண்டு சவுதி பட்டதிலவரசர் முகமது பின் சல்மான் கூறிய ஒரு கருத்து இன்று மீண்டும் பேசப்படுகிறது. அவர் அப்போது கூறியிருந்தார், ஈரான் ஒரு நாள் அணு ஆயுதத்தை உருவாக்கினால் நாங்களும் மிக விரைவில் அதே பாதையில் செல்வோம் என்று. அந்த ஒரு வாக்கியம் இன்றைய ஒப்பந்தத்திற்கு புதிய அரசியல் அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால் நண்பர்களே, இந்த ஒப்பந்தம் வெறும் அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கான திட்டமா, அல்லது மத்திய கிழக்கில் அடுத்த பல தசாப்தங்களுக்கான அதிகார சமநிலையை மாற்றும் மிகப்பெரிய மூலோபாய நகர்வா? இது எதிர்காலத்தில் பேரமைதிக்கான அடித்தளமாக அமையுமா, அல்லது புதிய அணு ஆயுத போட்டிக்கான கதவை திறக்குமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உலக அரசியல், சர்வதேச செய்திகள் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.